வணக்கம் நண்பர்களே! அத்தானி தாமரை செல்வன். இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வயல் வந்து பார்த்தீங்கன்னா, கடலை போடுறதாலே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி கட்டியிருந்தோம். தண்ணி கட்டி இருந்த செடி சத்து எல்லாத்தையும் அரிச்சு வச்சுருந்தோம். அப்போ அந்த தண்ணிய வடிச்சு விட்றதுக்காண்டி நானும் அப்பாவும் மண்வண்டி எடுத்துகிட்டு வயலுக்கு போயிருந்தேன் நண்பர்களே. ஆமாம். ம். இங்க பாரு. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த விவசாய காணொளி தான் அது. சரின்ட்டு வயலுக்கு போயிட்டு வயல் வேலைய முடிச்சுட்டு அப்படியே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்பாவும் கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா 2 சைக்கிள் இருக்கும். ஒன்று மட்டும் இன்னொன்று எங்கள் அப்பாட்டு. மொத்தம் 2 புல்லட்டு தான் வீட்டில். ஆமாம், எடுத்துக்கிட்டு நேராக கிளம்பியாச்சு. இது நம்ம ஊர் ஆற்றுக்கரை. இப்படியே நேராக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம வீட்டிலேருந்து ஆட்டுக்குட்டிலாம் கொஞ்சம் பட்னி அடக்கமாக சரி ஆட்டுக்கு கொஞ்சம் குளம் அடிப்போம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஓரமாக வந்து ஆற்றுக்கரையில் வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே ஓரமாக பார்த்தீங்கன்னா சரி குளம் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வேப்ப மரம் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வேப்ப மரம் இருந்துச்சு. சரின்ட்டு வீடியோ எடுக்க இல்லையா சரின்ட்டு எங்கள் அப்பாட்டே கொடுத்துட்டேன். அப்பா நீங்களே எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தான் எடுத்தாங்க. பார்த்திங்கன்னா மேலே ஏறி 2-3 குலை ஒடிச்சு போட்டேன். இந்த அங்கிட்டு அங்கே அந்த பக்கத்து போகிறதுல பாடுறா ஒடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே மனுஷனோட வாழ்க்கையிலேருந்து ஒவ்வொரு ஞாபகங்கள் தானே. அது மாதிரி இதுவும் ஒரு ஞாபகமாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காண்டி இந்த பதிவு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தோன்னே நீங்கள் கேட்டுருக்கலாம், என்ன மொட்டை அடிச்சிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அக்காவுக்கு வந்து பையன் பிறந்திருந்தான் இல்லையா, அதுக்காண்டி வந்து சமயபுரத்துக்கு வேண்டிக்கிட்டு மொட்டை அடிச்சிருந்தேன். அப்போ எடுத்த காணொளி தான் அது. ஒரு சொல்லியாக கொடையெல்லாம் எடுத்தாச்சு நண்பரை, எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா ஒரே ஒலை சவதியாக இருந்துச்சு. எடுத்துக்கிட்டு கிளம்பியாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து தான் வயலுக்கு வந்து தண்ணி விளைய விடுவோம். அடப்பு எதுவும் இருந்துச்சுன்னா எடுத்து விட்ருவோம். இப்படியே இது வழியாக தண்ணி போகும். ஆமாம் நண்பர்களே, பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து நம்ம வயலுக்கு போகிற சுழுசு அடப்பு. அதை எடுத்து விட்டு இது நம்ம ஊர் கிராமம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நம்ம பக்கம் முதல்ல வீடு இருக்கும். இதுதான் நம்ம ஊருக்கு வர பாதை. நம்ம வயக்காட்டிலேருந்து அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு வீடு தான் இருக்கும். அடப்பும் இதுமாக தான் இருக்கும். அடப்பு கூரை வீடு அது இதுன்னு இருக்குது. நம்ம ஊர் பக்கத்தில் ஐயனார் கோயில். ஆமாம், காளிக்கோயில்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊர் வயக்காடு நண்பர்களே. ஆமாம், எப்படியே நேராக வந்தாச்சு. நேராக வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே பாருங்கள் எங்கள்கிட்ட ஆட்டுக்குட்டி என்ன பண்ணோம்ட்டு. கொலையை பார்த்தோன்னா அங்கேயே விளையாட ஆரம்பிச்சிடும். வீட்டில் என்ன விளையாடுறாங்க, குளம் கேட்டு வராங்க. இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள். ஆமாம், ஓடி போய் சாப்பிட ஆரம்பிச்சிருந்துச்சு நண்பர்களே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரின்ட்டு எல்லா குட்டியும் வந்துருச்சு. ஒரு சொல்லியாக வந்து இதை வந்து கட்டி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு இந்த கொலையை கட்டி போட சொன்னேன். எங்கள் அப்பா தான் எடுத்து கட்டி போட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே போராட்டம் தான். அவன் குட்டிகளை வச்சுட்டு எல்லாம் கூறாடு எதுவுமே பெருசாக பெருக்காது. 3 வருஷம் 4 வருஷம் கிடா ஒரு கிடா பெருக்கிறதுக்கு கட்டுனா அது பாட்டுக்கிட்டீங்க. அந்த சொல்லி வீட்டுக்கு வந்தாச்சு நண்பர்களே. ஆமாம், உங்களுக்கெல்லாம் வேணுமா? கட்டு மகிழ்ச்சி நண்பர்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமும் கிடச்சாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். அந்த மாதிரி தான் லைஃப் போயிட்டுருக்கு. வாழ்க்கை வந்து கண்டிப்பாக எல்லாம் ஒரு நாளைக்கு மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. மகிழ்ச்சி நண்பர்களே. நாட்டுப்புற பாடகர் அத்தானி தாமரை செல்வன்.